இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. இங்க வேற கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போய் சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்க மாட்டேன். கையில உட்கார எனக்கு பிடிக்கல. தமிழ்ல இப்படிதான் இருக்கும் அந்த பாட்டு. அப்படியா வரும்? வணக்கம் மாப்பிள்ள சார், கொஞ்சம் என்ன பார்த்து வணக்கம் சொல்லுங்க. உங்களை பார்த்து நான் ஏன் வணக்கம் வைக்கணும்? நீ எப்படியோ உன்கிட்ட வந்து உட்காந்துட்டேன். நீ என்ன எப்படினாலும் தோலை உரிச்சு தொங்க விட போற. எப்படி வேணாலும் தொங்க விடு. எப்படி வேணாலும் தொங்க விடு. என்ன பார்க்க போறோம்னா ஃபன்னியஸ்ட் சாங்ஸ். ஃபர்ஸ்ட் ஆட்டோ ஓட்டும் பிரதர்களுக்கான ஒரு சாங். ரெடி 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 என்றும் ரெடி. உபேந்திராவா? சிங்கிள் மீட்டர் என் பாடியில் டபுள் மீட்டர். ஆட்டோ சங்கர் நான் ஆட்டோ டிரைவர். நான் ஆட்டோ சங்கர் நான் உங்க பிரதர். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு சாங். ஆட்டோ பிரதர். என்னது என்ன பண்ண இப்ப திருப்பி பண்ணு. பிரதர் பிரதர். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடிய பாடு. ரெடி 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 என்றும் ரெடி. பகலிலே இரவிலே வருவேன் ஓடி. என் ஆட்டோவின் உள்ளே சிங்கிள் மீட்டர். ஏதோ ரைம்ஸ் மாதிரி இருக்கு. இந்த ஆயுத பூஜை டைம்ல ஆட்டோ ஸ்டாண்ட் தான் பாத்திருக்கேன். அங்க வந்து ஒரே சாங் தான் லூப்ல ஓடிட்டு இருக்கும். இந்த பாஷா பத்தா இனிமே இந்த பாட்டு தான். ரிப்பீட் ரிப்பீட். இவ்வளவு வருஷமா ஓடிக்கிட்டு இருந்த அந்த சாங் ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த சாங் வருதுடா. இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பாங்க. ஆட்டோ சங்கர் நான் ஆட்டோ டிரைவர். வந்துட்டாங்க. எனக்கு அந்த ஆட்டோ சாங்கை விட இந்த ஆட்டோ சாங் தான் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குனா பாடல்கள் மூலமா சொல்லி கொடுத்துருந்தாருல. தேன்னு மிட்டாய் கல்ல பருப்பி இவர் ஆபிரகாம் டார்பி. மியூசிக்கே பயங்கரமா இருக்கு. மியூசிக்கே போட ஆரம்பிச்சிட்டாரா? மிட்டாய் கல்ல பருப்பி இவர் ஆபிரகாம் டார்பி. கண்டுபிடிச்ச கருவி அது பூது முளை கருவி. இவரை போலவே இன்னொருத்தர் புதுசா வந்திருக்காரு. இன்னொரு தலை வருது. ஏதோ ஒண்ணு ஞாபகம் வந்தா சரி. எவ்வளவு ஈஸியா இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் சினிமா மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. வெரி குட் வெரி குட். நாங்க படிக்கும் போது இல்லையே. இந்த சாங்ல போட்டாரு பாருங்க. சூப்பர் சாங். எனக்கு சின்ன வயசுல இருந்தே மேத்ஸ் வராது. ஏன்னா எனக்கு மேத்ஸ் வந்தது. ஆனா என்ன வர விடாம அது சொல்லி போருமா? பண்ணது நீங்க. ஒருவேளை எனக்கும் இப்படிலாம் சொல்லி கொடுத்திருந்தா மேத்ஸ்ல நான் சென்டம் அடிச்சிருப்பேன். போடா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் ஃபேவரட்டான பித்தாகரஸ் தேரம்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்க என்ன சாதாரண ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க இவ்வளவு நல்லவரா? அந்த பாட்டாவே ஞாபகம் வச்சுக்கலாம்ல. ஓ தமிழ் ஹிந்தி சார் ரொம்ப
ஓஹோ தெலுங்குனால அப்படியா எட்டாவது பேசுறாங்க. தேவடா தேவடா. பிஜிஎம் என்ன ப்ரோ பிஜிஎம் அது? போச்சு எல்லாரும் இது போட ஆரம்பிச்சிருவாங்க. லவடா லவடா தேவடா தேவடா. இது மட்டும் இல்ல, இதுல இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. எது எது செம காமெடியா தேவடா தேவடா. இவருக்கு எங்கதான் கிடைக்குதோ. நம்ம கனிமா பாட்டு ஹிந்தி வருஷன் பார்த்தோம். எனக்கு இன்ஸ்டாகிராம்ல நிறைய டோலிகள் வந்துட்டு பெண்களுக்கான பிரேக்கப் சாங் வேணும் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காகவே தேடி கண்டுபிடிச்சு ஒரு சாங் வந்து கொண்டு வந்திருக்கேன். பெண்களுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா பெண்களுக்காக வேணாலும் இவ்வளவுதான் கஷ்டப்படுறீங்க. எதுக்கு நான் இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்படுறீங்க? உடம்பு ஏற நீங்க இப்படி வளர்த்துக்கிறீங்க. பொதுவா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கான பிரேக்கப் சாங் தான் அதிகமா இருக்கு. பெண்களுக்கான பிரேக்கப் சாங் வந்து அதிகமா இல்லவே இல்ல. பொண்ணுங்களுக்கு லவ் வர பாட்டு 1000 இருக்கு. ஆனா பிரேக்கப் பாட்டு ஒண்ணு கூட இல்ல. சுத்தமா இல்ல. அப்படி யாருமே தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியால கிடையாது. அப்படின்னா ஆண்கள் மட்டும் தான் பெண்களை ஏமாத்திட்டு இருக்காங்களா? பெண்கள் ஆண்களை ஏமாத்ததே கிடையாதா? சாரி, பயப்படாதீங்க. டயலாக் நல்லா மனசுல வச்சுக்கிட்டு தெளிவா பேசுங்க, சரியா? ஓகேவா? அப்படின்னா பெண்கள் மட்டும் தான் ஆண்களை ஏமாத்திட்டு இருக்காங்களா? பெண்கள் ஆண்களை ஏமாத்த ப்ரோ நோ 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 மேல் ஷாமினிஸ்ட் ப்ரோ. ஏன் பெண்கள் மட்டும் தான் ஆண்களை ஏமாத்துறாங்களா? ஆண்கள் பெண்களை ஏமாத்துறதே கிடையாதா? We will change it, ma. We are sorry about it. அத ஃபிக்ஸ் பண்ண தான் இந்த சாங். எதனால பெண்களுக்கான பிரேக்கப் சாங் வரதே இல்ல? எதனாலனா நீங்க செலிப்ரேட்டே பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரமும் இல்ல காலமும் இல்லங்க. இப்படி ஒரு சாங் வந்திருக்கு, அது கூட உங்களுக்கு தெரியல. நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. உனக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன், இந்த மியூசிக் எல்லாம் இருக்குது, நீ கேளுன்னு சொல்லி உனக்கு போட்டேன். இதுவே ஆண்களுக்கு அடிடாவல உதறாவல அப்படின்னு ஒரு பிரேக்கப் சாங் வந்து அதை செலிப்ரேட் பண்றாங்க, அதை ஸ்டேட்டஸ்ல போடுறாங்க, அவ்வளவு செலிப்ரேஷன் பண்றானுங்க. அதே பெண்களுக்கு ஒரு பிரேக்கப் சாங் வந்துச்சுன்னா 6 நாளைக்கு அனாதி போனமா கிடைக்கும். அதனால என்ன பண்றீங்கன்னா, இந்த சாங்கை நீங்க வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க, எடிட்ஸ் பண்ணுங்க, ட்ரெண்ட் ஆக்குங்க, ஒரு ரீல்ஸ் போடுங்க. இப்படி நீங்க கொண்டு போனீங்கன்னா தான் இதுக்கப்புறம் ஓகே பரவாயில்ல, நம்ம பெண்களுக்கான பிரேக்கப் சாங் போட்டாலும் நல்லா ஹிட் ஆகுது, நிறைய பேர் அதை வந்து செலிப்ரேட் பண்றாங்கன்னு நிறைய சாங்ஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வந்த 1-2 சாங் கூட நீங்க ட்ரெண்ட் ஆக்கல போல. எல்லா ஊரையும் சொல்லி கடைசியா டுபாக்கு நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு, வெரி நைஸ். இது இன்ஸ்டால இருக்கிற நிறைய ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இதை வந்து ட்ரெண்ட் ஆகுங்க. அமலா சாஜி, தமிழ் செல்வி, இன்னும் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்க எல்லாரும் ட்ரெண்ட் ஆகுங்க. கண்ட கருமத்தை போட்டுட்டு இருக்கீங்க. டயலாமோ டயலாமோ சாங் இருக்குல்ல, அதோட தமிழ் ஒரிஜினல் வெர்ஷன் பார்க்க போறோம்.
இருந்தேன். ஆனா இப்போதான் தெரியுது டயலாமோங்கிறதுக்கு மீனிங் வந்துட்டு தரலாமோ. தரலாமோ. என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சாங் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு மறந்துரும் போலியே. இது வந்து டப்புடு சாங் மாதிரியே இல்ல, உண்மையாவே நல்லா இருக்கு. நான் வேற ஏதாவது கேட்டு போறேன் தம்பி. அடுத்து நாக்குமுக்க சாங்க தமிழ் டப்புடு வெர்ஷன்ல பார்க்க போறோம். ஓகேனா புத்தலக்காவா? ஆனா இது வந்து விஜய் ஆண்டனி வாய்ஸ் மாதிரியே இருக்கு. ஒருவேளை அவர் தான் பாடி இருக்காரா? இந்த ஃபன்னி சாங்ஸ் வீடியோ பண்ணாலே கொஞ்ச நாளைக்கு இதுல வர சாங் எல்லாமே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா ஆமா, நம்மளே நிறைய பாடிட்டு இருப்போம். கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் ஓட போது ஆடி அது அந்த வயசுல இந்த சாங் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்துக்கு கூடாதா? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இதே வாங்கிட்டு இப்போ யூத் கேட்ட மாதிரி சும்மா வாங்கி போட்டு குத்துக்கோ. அடுத்து போடா போடி மாதிரி வாடா வாடி சாங். வாடி 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 எதுங்கடா? என்னது இது? அவ்வளவுதான் லைனா? வாடி வாடி வாடா வாடா. அடப்பாவில வட வட வட. நான் தமிழ் டப்பிங்ல தான் இந்த மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒரிஜினல் சாங்கே அப்படிதான் இருக்கு. இருக்கீங்க இந்த கொடுமைகள் எல்லாம். ஓ, அது அப்படியே இது பண்ணிருக்காங்க. ஒரு வீடியோல பார்க்கலாம். ஐயா, ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த டைலாமோக்கு வந்து தரலாம். உண்மையிலே நம்மளுக்கு பாட்டு டைலாமா பாட்டு வந்தா கூட அது ஆட்டோமேட்டிக்கா தரலாம். லடுக்கி லடுக்கி இவருதான் கலக்கி விட்டு போனது. இவராலதான் ஃபுல்லா அதே பாடிட்டு வந்தோம். இப்ப அடுத்து இதுவா? இப்ப இந்த இது நாக்கமுக்கா ஓகே சொன்னா குத்தலக்கா என்னமோ பாட்டி போட்டு இது வட வடா பொடி பொடி வட வட வடன்ற மாதிரி இருக்கு எனக்கு. வேகமா சொன்ன போய் வட 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 தீவடை தீவடை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பிரேக்கப் சாங் நல்லா பட்டை கிடைக்கல உங்களுக்கு. தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படிதான் இவருக்கு கிடைக்குதோ அது. அதே மாதிரி அந்த ஐபாட்டு ஹிந்தி வெர்ஷன் தெலுங்கு வெர்ஷன் இல்ல, அத வந்து தமிழ்லயே இது பண்ணது அது நல்லதா. சும்மா ஓயா அப்படின்றாரு அவ்வளவுதானே. இதுக்கு ஒரு வெர்ஷன் இல்ல, அதுக்கப்புறம் பாட்டு வரல. அதனால அந்த கத்துறதுக்கே எவ்வளவு மாடுலேஷன் கொடுத்துருக்காங்கன்னு போட்டு காட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த இப்போ நம்ம இது கனிமா பாட்டே நீங்க இது ஹிந்தி வெர்ஷன் போய் பாருங்க. என்னன்னா மூக்கு சளி மாட்டு சளின்னு வந்துகிட்டு இருக்கு. சீரியஸா அத போய் கேட்டீங்கன்னா உண்மையிலே தெரியும். எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு ஹிந்தி தெரியாதா, தெலுங்கும் தெரியாது. அது கேட்கும் போது நம்மளுக்கு என்ன தோணுமோ, நம்மளுக்கு இங்க என்ன புரியுதோ அது ஃபுல்லா அங்க தப்பாவே தோணுது எல்லாம். நமக்கு வந்து அதுல அவங்க ஏதோ பாடுறாலும் நமக்கு வந்து வேற மாதிரி தான் கேக்குது. ஒண்ணும் இல்ல, இப்போ அவங்களே நம்ம தமிழ் சாங் கிட்ட என்ன கண்டராவிடா பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு நிறைய நம்ம பேசுறது தப்பான வார்த்தையா இருக்கும். அப்ப அவங்க படம்லாம் இங்க டப்பிங் பண்ணி வரல, அத பார்த்து அவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு. நம்மளையே டப் பண்றது இந்த ஊர்லதான் நான் நினைக்கிறேன். இந்த பாட்டு அதான் ஒரு பாட்டையே அது வந்து ஏற்கனவே அந்த படம் வந்திருக்கு, அந்த பாட்டும் வந்திருக்கு. அந்த பாட்டே அப்படியே வைக்காம இவனும் அந்த பாட்டுல என்ன இருக்கோ அந்த லைனுக்கு ஏத்த மாதிரி வச்சு. உண்மையாவே டைலாமோ தானா இல்ல தரலாமோ தான் வருமா? நல்லதா இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டு என்னமோ என் மைண்டுக்குள்ளேயே தான் ஓடிட்டு. கொஞ்ச நாளைக்கு இதேதான் பாடிட்டு கிடக்கும். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்